மணிகண்டன், இந்த ஆர்ப்பாட்டத்தை ஒட்டி அந்த கடற்கரை பகுதியில் என்னென்ன மாதிரியான போக்குவரத்து மாறுபாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன? குறிப்பா கட்சியின் தலைவர் விஜய் எந்த வழியில ஆர்ப்பாட்டம் நடைபெற இருக்கக்கூடிய மேடையில் இணைய போகிறார்? அதாவது இந்த கட்சியுடைய போராட்டத்தில் கலந்து கொள்வதற்காக நீலாங்கரையில் இருக்கக்கூடிய அவரது இல்லத்திலிருந்து புறப்பட்டிருக்கக்கூடிய தலைவர் விஜய் வாலாஜா சாலை வழியாக, அதாவது கடற்கரை சாலை எடுத்து சேப்பாக்கம் பகுதிக்கு இடதுபுறத்தில் திரும்பக்கூடிய வாலாஜா சாலை வழியாக சட்டமன்ற உறுப்பினர்கள் விடுதி இருக்கக்கூடிய அந்த பிரஸ் கிளப் சாலை வழியாக இந்த போராட்டம் நடைபெறக்கூடிய இடத்திற்கு வருவதற்கு அந்த ரூட் என்பது தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த சாலை முழுமையாக பொதுமக்களோ அல்லது மற்றவர்களோ பயன்படுத்துவதற்கு தடை என்பது விதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த பகுதிகளில் தனியார் பவுன்சர்கள் மூலமாக பாதுகாப்பும், காவல்துறையினர் மூலமாக பாதுகாப்பும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மற்றவர்கள் யாருமே உள்ளே நுழையவோ அது வழியாக பயணிக்கவோ தடை என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. பேரிகேடுகள் போட்டு தடுப்பு வைக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில், இன்னும் 10 நிமிடத்துக்கு மிகாமல் கட்சியுடைய தலைவர் நேரடியாக போராட்டம் நடைபெறக்கூடிய இந்த வளாகத்திற்கு வருகை தரவிருக்கிறார். அந்த போராட்டம் நடைபெறக்கூடிய வளாகத்திற்கு முன்பாக, அதாவது இந்த கடற்கரை சாலையில வருகை தந்திருக்கக்கூடிய வாகனங்களை நிறுத்துவதற்கும் எந்தவித இடையூறும் இல்லாமல் அந்த வாகனங்கள் கலைந்து செல்வதற்கும் ஏதுவாக ஏற்பாடுகள் காவல்துறையினர் கவனித்து வருகின்றனர். தொடர்ந்து பேசலாம் மணிகண்டன். நேயர்களே, நாம் தற்பொழுது திரையில் பார்த்து கொண்டிருப்பது இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறக்கூடிய இந்த சிவானந்தா சாலையை நோக்கி தாவேக தலைவர் விஜய் அவருடைய இன்னும் பிற முக்கிய தலைவர்கள் எல்லாம் செல்லக்கூடிய அந்த வாகன அணிவகுப்பை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். அரசினர் ஓமந்தூரார் மருத்துவமனை அருகே தற்பொழுது விஜயின் வாகனம் கடந்து செல்லக்கூடிய காட்சிகளை தான் நாம் திரையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்னும் சில நிமிடங்களில் ஆர்ப்பாட்டம் நடைபெற இருக்கக்கூடிய அந்த சிவானந்தா சாலை மேடையை சென்று அடைய இருக்கிறார் தாவேக தலைவர் விஜய். இந்த நிலையில் அவரது பயணத்தை தொடர்ந்து நாம் நேரலையில் பார்த்து வருகிறோம். மற்றொரு